வேதத்திலங்க இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பதை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நம்மால தியானத்தோடு நம்ம பார்க்கும்போது அந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து ஆதி முதல் ஆணுடைய உள்ளத்துல இருந்த ஏக்கத்தை நம்ம பார்க்க முடியும். மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மனுஷன் பாவத்துல விழுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த பாவத்துல விழுவதற்கு ஆண்டவர் ஒரு பரிகாரமாய் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கணும் என்பது ஆணுடைய திட்டம். தன்னுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டிய ஆண்டவர் மனுஷனுக்குள்ள ஆண்டவர் கண்டாரு. அந்த மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனா பிசாசு இந்த மனுஷனை ஆண்டவருக்கு விரோதமா போக வைக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணி பாவம் செய்ய வச்சாலும் ஆண்டவர் அதற்கும் ஒரு வழியை உண்டாக்கி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்து மறுபடியும் அந்த மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் ஆண்டவர் மாற்றி வருவதுதான் இந்த ரட்சிப்பின் திட்டம். பாருங்க, இந்த விழுதல் இல்லைன்னா ஒருவேளை ஆண்டவர் விரும்புகிற அந்த அன்பு நமக்குள்ள இல்லாம போயிடும். நான் பாவத்துல விழலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு மனுக்குள்ள விழலைன்னா நான் வாழ்ந்துருவேன், நான் பரிசுத்தமா இருந்துருவேன், எனக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருந்துரும். ஆனா எனக்கு தகுதியே இல்லையே, தகுதியே இல்லாத என்னைய ஆண்டவர் இவ்வளோ அன்பு காட்டி எனக்காக தன் ஜீவனையே கொடுத்து தன்னையே அர்ப்பணிச்சு மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து என்னை அவருக்கு மனவாட்டியை தெரிந்து கொண்டார் என்பது இன்னும் அதிகமாக அர்ப்பணிப்பையும் அன்பையும் அந்த உறவில ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு உண்டாகும். அது ஆண்டுடைய பெரிய திட்டம். நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறது என்னன்னாங்க, தீமேட்டிக் பைபிள் ரீடிங் பிளான் என்று சொல்லி இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இன்றைக்கு 2வது நாள். இந்த 2வது நாளில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தையும் வாசித்தோம். எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்தையும் நம்ம வாசித்தோங்க. இந்த ரெண்டுலையும் இந்த ரட்சிப்பின் திட்டம் எவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது மனுஷன் பாவம் செஞ்சா அந்த பாவத்தினால விளைவுகள் வருகிறது. அப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரமா ஆண்டவரே ரத்தம் சிந்துகிறத இந்த 2 பகுதியிலும் அழகாய் பார்க்க முடியும். சுய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் இந்த 2 பகுதியில் பார்க்க முடியும். அவர்தான் கிரியை செய்யணும், அது தகுதியின் அடிப்படையில் இல்லை, கிருபையின் அடிப்படையில் ஆண்டவர் செய்கிறார் என்கிறது இந்த 2 பகுதியில் அழகா நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுல நம்ம என்ன இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிறோம்? பாவம் கொண்டு வருகிற விளைவுகளை பார்க்கிறோம். அப்ப இந்த பாவத்துக்கு நான் விழுந்து கிடக்கும்போது நம்பிக்கையற்றவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஆண்டவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இது நம்ம ஏதாவது செய்து பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது என்பத சத்தியத்தையும், அதுக்கு அவரை மட்டும்தான் நம்பணும், அந்த சிலுவை பலியை மட்டும் தான் நம்பணும் என்பதை இந்த வேதம் கற்றுக் கொடுக்குது. சுவிசேஷம் என்னன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இதை மற்றவர்களுக்கு சரியாய் சொல்வதற்கும் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடு. இந்த தீமை இதில் பார்க்கிறோம். ரட்சிப்பின் திட்டம் என்கிற ஒரு தீமை இதில் பார்க்கிறோம். பாவத்தின் விளைவுகள் என்கிற ஒரு தீமை இதில் நம்ம பார்க்கிறோம். கிரியையினால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு தீமை இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஏசப்பா தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, அதோடைய கிருபையினாலே செய்திருக்கிறார் என்ற அந்த கருப்பொருளை இந்த பகுதிகளில் பார்க்க இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உபயோகமா இருக்கும். நம்ம இன்னும் வளருவதற்கு ஏதுவா இருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாவம்னே என்னன்னே தெரியாம இருந்த ஒரு நேரத்துல இந்த இடத்துல ஆதாம் ஏவாள் ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்கிறாங்க? மீறுகிறாங்க. என்ன வார்த்தையை மீறுகிறாங்க? ஆண்டு சொல்லுகிறாரு, தோட்டத்தில் இருக்க எல்லா விருட்சங்களின் கனியை நீங்க புசிக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கிறதே ஒரு மரம், தோட்டத்தின் மையத்துல ஒரு மரம் இருக்கிறதே, அந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி சொன்னார். இது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் வச்சு கீழ்ப்படுகிறது தான் ஒரு மனுஷனுடைய கடமை. ஆனா இந்த இடத்துல பிசாசு உள்ள நுழைஞ்சு அவர்களை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்க பண்ணுகிறான். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஜெனசிஸ் 3:11 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னார். இவர்களும் என்ன செய்தாங்க? புசித்தாரு. ஆண்டவர் அதை கண்டுபிடிக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, இவர்கள் நிர்வாணிகளா தான் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை சிருஷ்டிக்கும் போதும் அவர்கள் நிர்வாணிகளா இருந்தாங்க. ஆனா தேவனுடைய மகிமை அவர்களை மூடிக்கொண்டு இருந்ததுனால அந்த நிர்வாண தன்மை அவங்க என்ன செய்யவே இல்லையா? அறியவே இல்லையா? நீங்க அதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. 25வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம், ஜெனசிஸ் 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். அந்த நிர்வாணம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. காரணம், தேவ மகிமை அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல
பாவம் என்ன செய்கிறதுனா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்ப தேவ மகிமை என்று மூடிக்கொண்டிருந்தது, பாவம் செய்த போது அது மகிமை இழந்து போறாங்க. நம்முடைய சுயரூபம் வெளிப்படுகிறது, நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டாங்க. அப்ப நிர்வாணிகளா இருக்கிறேன் என்று சொல்லி ஆதாம் சொன்ன போது ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 17ஆம் வசனத்துல கூட பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனமும். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன், என் வார்த்தையை நீ மீறினாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? எது பாவம் என்கிற கேள்வி வரும்போது, எது ஜனங்களை கர்த்தரை விட்டு தூரப்படுத்தினதுன்னு சொல்லி சொல்லும்போது, கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம், தேவனுடைய திட்டத்துக்கு மாறாய் நடந்த ஒரு பாவம், தேவனுடைய வார்த்தைக்கு மீறினது பாவம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நம்ம அப்படியே நம்ம திரும்பியும் இதுக்கு மறுபடியும் வருவோம். ஆனா எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலையும் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். மனுஷன் பாவத்துல இருந்தாங்க, ஆண்டவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. மறுபடியும் அவருடைய மாளிகையாய், அவர் தங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாய், அவர் பிரியப்படக்கூடிய இடமாய் மனிதன் மாற்றப்பட்டான் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அதில் முதல் வசனம் மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், எபிசியன்ஸ் 2:1. எபேசியர் 2 முதல் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல சொல்லும்போது பாவத்துக்கு 2 பெயரை கொடுக்கிறாரு. ஒன்று அக்கிரமம், இன்னொன்று பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த அக்கிரமம் சொல்லி வரும்போது அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்வோம்னா, கிரமம் ஆப்போசிட் ஆனது, எதிர்மறையானது அக்கிரமம். கிரமம் என்ன? ஒழுங்கு, இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கை மாறுவது அக்கிரமம். அப்ப பாவம் என்னன்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல சொல்றாரு, கிரமத்தை மாறினது பாவம். அப்ப கிரமம் என்ன? மனுஷன் இப்படிதான் நடக்கணும்னு ஆண்டவர் சிருஷ்டித்து இருக்கிறாரு. நம்முடைய சரீரத்திலேயே இப்ப நேற்று ஐயா சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த டிவோஷன்ல நம்ம எல்லாருடைய சரீரத்திலையும் டிஎன்ஏ என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய புஸ்தகம் போல. எப்போ எது நடக்கணும், எப்படி நடக்கணும், எவ்வளவு இருக்கணும், அத்தனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த டிஎன்ஏங்கிற கோட்ல புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். எத்தனையோ ஆயிரம் பக்கங்கள் வரக்கூடிய ஒரு புஸ்தகம் நமக்குள்ள எழுதி வச்சிருக்கிறார். இப்படிதான் மனுஷன் நடக்கணும் என்பது தெய்வ திட்டம். நம்ம இப்படிதான் அவரை ஆராதிக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை வாழணும் என்பது தேவ திட்டம். இப்ப இன்னைக்கு நமக்கு வேதத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சரீரத்துக்கு உரியவைகளை டிஎன்ஏ கோட்ல எழுதி வச்சிருக்கிறாரு, ஆத்மாவுக்குரியவைகளை வேத புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். அப்போ தேவ திட்டத்துக்கு மாறாய் செய்வது பாவம். பாவம் சொல்லி வரும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த பாவம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், 1 John chapter 3:4. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். எது பாவம் என்று சொல்லி கேட்டால், வசனத்தின்படி நடக்காம போவதுதான் பாவம். கிரமம் தப்பி நடப்பதுதான் பாவம். பாருங்க, ஆதியில பாவம் என்னன்னே தெரியாம மனுஷங்க சந்தோஷமா ஆண்டவரோடு இருந்தாங்க. அந்த இடத்துல கீழ்ப்படியாமை உள்ள நுழைஞ்சது, அதுதான் பாவம். அது இந்த பாவம் தான் மனுஷனை கர்த்தரை விட்டு பிரிச்சது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலையும் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலையும் காமனா வரக்கூடிய ஒரு திட்டம் என்ன? எது பாவம் என்று சொல்லி கேட்டா, வசனத்தை மீறுவது, ஆண்டுடைய கட்டளையை மீறுவது, நியாய பிரமாணத்தை மீறுவது, அவருடைய சித்தத்துக்கு மாறாய் நடப்பது பாவம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரலாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இந்த கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தினால வந்த விளைவுகள் என்ன, அந்த வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 4 முக்கியமான காரியங்களை இந்த பாவம் செய்தது, பாவத்தின் விளைவுகள் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பாவத்தின் விளைவுகள் 4 முக்கியமான காரியங்கள் நடந்த இடத்துல பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். பாருங்க, ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு, அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தாரு. 2 பேரும் ஆண்டவரோடு நல்ல உறவுல இருந்தாங்க, நல்ல ஐக்கியமா இருந்தாங்க.
ஆனா இந்த கீழ்ப்படியாமைங்கிற பாவம் வந்த போதுங்க அந்த ஐக்கியத்தை என்ன செஞ்சிச்சு? பிரிச்சிருச்சு என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த தேவனோடு இருக்க உறவை அது பிரிச்சிருச்சுன்னு வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அந்த மரத்தின் கனியை ஏன் புசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாருன்னா, அதை புசிக்கும் நாளில நீ சாகவே சாவா என்று சொல்லி நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி சொன்னார். ஆனா அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அழகா அந்த கனியை நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க, முகந்து பார்க்குறாங்க, அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே செத்து போனாங்களான்னு சொல்லி கேட்டா, வெளிப்பிரகாரம் அவங்க என்ன செய்யல, அவங்க செத்து போகல, உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அவங்க ஆவியில என்ன செய்தாங்க? செத்து போயிட்டாங்க. தேவனோடு இருக்க உறவை என்ன செஞ்சாங்க? இருந்து போயிட்டாங்க. மரணம் என்று சொல்லி வரும்போது அந்த மரணம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரிவு என்று சொல்லி அர்த்தங்க. பிரிவு. மரணம் என்ன? செப்பரேஷன் என்று சொல்லி அர்த்தம். எப்படி பரிசுத்தம் என்பது செப்பரேஷன் என்று சொல்லுகிறாங்களோ, அதே போல மரணம் என்பது என்னதான்? செப்பரேஷன். எதிலிருந்து செப்பரேஷன்? ஆண்டவரிலிருந்து என்ன செய்கிறோம்? நம்ம பிரிந்து விடுகிறோம். அப்ப நித்திய மரணம் என்பது என்ன? நரகத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய மரணம், இரண்டாம் மரணம்னு என்ன அர்த்தம்? தேவாதி தேவனை விட்டு நிரந்தரமா என்ன செய்கிறோம்? பிரிந்து விடுகிறோம். அதே போல ஒரு டிராஜடி லைஃப்ல இல்லவே இல்லை. இந்த இடத்துல நம்ம பாவம் செய்கிறோம், கொஞ்ச நேரம் ஆண்டு விட்டு விலகுகிறோம், உணர்வு அடைகிறோம், ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், மறுபடியும் அவரோடு கூட சேருகிறோம். அந்த பிரிவு நீங்குகிறது. அப்பதான் ஆத்மாவுக்கு சமாதானம் உண்டாகுது. பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லவே இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லி சொல்லுகிறார். அப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கீழ்ப்படியாமைங்கிற பாவம் ஆண்டவரை விட்டு அவங்களை என்ன செஞ்சிச்சு? அவங்கள பிரிச்சிச்சு. மரணம் என்பது பிரிவு என்று சொல்லி வாசிக்கிறோம். இதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வரும்போது முதல் வசனம் பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப பாவத்தின் விளைவு என்ன என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, அக்கிரமமோ பாவமோ ஒரு மனுஷனை மரிக்க வைக்கிறது. மரணம் என்ன அர்த்தம்? தேவனை விட்டு பிரிக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இதே சத்தியத்தை அங்கேயும் வாசிக்கிறோம், இங்கேயும் வாசிக்கிறோம். அப்ப பாவத்தின் விளைவு என்னன்னு சொல்லி வாசிக்கும் போது முதல் காரியம், நான் பாவம் செய்யும் போது என் ஆண்டவரோடு இருக்க உறவன் என்ன செய்கிறேன்? இழந்து போகிறேன். அவர் அப்பான்னு கூப்பிட முடிகிறது இல்லை. பாவத்தோடு இருந்து கொண்டு நம்மால ஜெபிக்கவே முடியாதுங்க. பாவத்தோடு இருந்து கொண்டு வேதத்தை வாசிக்கவே முடியாது. பாவம் கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கும். வேதம் பாவத்தை உணர்த்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு நம்மளை ஒன்றுபடுத்தும் சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நீ ஆராய்ந்து பார்க்கணும், நான் கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தை அசால்ட்டா நினைச்சு விடக்கூடாது. என்னங்க யார் செய்யாதது நான் செஞ்சுட்டேன்னா, அவங்க எல்லாம் செய்றாங்க, இவங்க எல்லாம் செய்யறாங்க, நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பாவம் என்ன நடக்கும்? கீழ்ப்படியாமை என்ன செய்கிறது? ஆண்டவர் விட்டு என்ன பிரிச்சிரு. ஆண்டவர் விட்டு பிரிந்து வாழவே முடியாது. ஏசப்பா தெளிவா சொல்றாரு, யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என்னை விட்டு பிரிந்து என்னை அல்லாமல் உங்களால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு நம்ம பிரிவோம்னா இந்த வாழ்க்கையில நமக்கு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அப்ப என்னதான் இருந்தாலும் ஆண்டவரோடு உறவு இல்லைன்னு அதனால பிரயோஜனம் இல்லை. பெரிய பெரிய பணக்காரங்களை பார்க்கிறோம், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறோம், தேவனோடு அவங்களுக்கு என்ன இல்லை? உறவு இல்லை. அவங்க வாழ்க்கை மிருகத்துக்கு சமானம் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 49ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவங்க மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறாங்க, சாகுறாங்க, மனுஷனா மண்ணில் போயிடுவாங்க. ஆனா எனக்கு உங்களுக்கும் பாவம் மன்னிக்கப்படும் போது ஆண்டவரோடு கூட போய் சேர முடியும். இப்ப முதல் காரியம், கீழ்ப்படியாமை என்பது பாவம். அந்த பாவத்துடைய முதல் விளைவு என்ன? தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவதாக இந்த பாவத்தின் விளைவு என்ன? இரண்டாவது விளைவு என்னன்னு சொல்லி வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அந்த முதல்ல ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான், அவனும் புசித்தான். இந்த இடத்துல இந்த கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தோடு கூட சத்ருவை இணைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவம்
அது முக்கியமா கீழ்ப்படியாமைங்கிற ஒரு பாவம் முதல் காரியம் பார்த்து தேவனை விட்டு பிரிக்கிறது. இரண்டாவது என்ன நடக்குது? சாத்தானுக்கு நம்ம லைஃப்ல என்ன செய்யுது? இடம் கொடுக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போகும்போது சாத்தானுடைய வஞ்சனைக்கு நம்ம இடமாகிறோம். தப்பு செய்யறோனே தெரியாம போய் விடுகிறது. இது பாவம்ங்கிற உணர்வே வராம போய் விடுகிறது. துணிஞ்சு சுழிந்து உள்ள போய் விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அதான் சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்லுவாங்க. ஒரு சின்ன வார்த்தையை நாம் மீற பழகும்போது சத்ருவுக்கு இடம் கொடுத்துறோம். பாவம் செய்யறோம்னே தெரியாம வஞ்சிக்கப்பட்டு அப்படியே தூரமா நம்ம போய் விடுகிறோம் சொல்லி வாசிக்கிறோம். அப்போ கீழ்ப்படியாமைங்கிற பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது. இரண்டாவது என்னை சத்ருவுக்கு நம்ம லைஃப்ல இடம் கொடுத்து விடுகிறதுன்னு வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல இந்த பாவம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுங்கிற சத்தியத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், எபிசியன்ஸ் 2:2 வாசிக்கலாம். அவைகளில், அதாவது அவைகளில் என்ன அர்த்தம்? இந்த அக்கிரமங்கள் பாவங்கள் என்று சொல்லி கீழ்ப்படியாமை. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போ கீழ்ப்படியாமைங்கிற பாவம், இந்த வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவின்னு வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமைங்கிற பாவம் பிசாசு கிரியை செய்வதற்கு நம்ம லைஃப்ல ஒரு ஜன்னல்ல ஒரு கதவை திறப்பது போல ஆகிவிடுகிறது. இரண்டாவது சத்தியம் நம்ம இன்னைக்கு காலையில என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? கீழ்ப்படியாங்கிற பாவத்துக்கு நான் இடம் கொடுக்கும்போது ஒன்று தேவனை விட்டு நான் பிரிகிறேன், இரண்டாவது பிசாசுக்கு என் வாழ்க்கையில நான் இடம் கொடுக்கிறேன். அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் ஒன்றி வேற ஒன்றுக்கும் வரானு வசனத்துல வாசிக்கிறோம். பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கும்போது என் வாழ்க்கை மோசமாய் போய் விடுகிறது. பாருங்க, நம்ம ஒரு சில வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த சபையாரை குறித்து பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு பாரங்க, ஒரு வேதனை. அப்போ இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை அந்த இடத்துல கோட் பண்ணி அவர் ஒரு வசனத்தை சொல்றாரு. பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதாவது கீழ்ப்படியாமைங்கிற பாவம் சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறது என்கிற சத்தியத்தை இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாவம் கீழ்ப்படியாமைங்கிற ஒரு பாவம் சத்ரு நம்மை வஞ்சிப்பதற்கும் சத்ரு நம்மளை கெடுப்பதற்கும் நம்ம லைஃப்ல இடம் கொடுத்து விடுகிறதுன்னு வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். 1 Timothy chapter 2 13 and 14. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். அந்த சாத்தானால வஞ்சிக்கப்படுதல் பாவத்து நிமித்தம் கீழ்ப்படியாமை நிமித்தம் அப்படி நடக்கிறது என்று சொல்லி அங்க நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2 13-14. என்னத்தினாலே நேல் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். மீறுதல்ங்கிற பாவம், கீழ்ப்படியாமைங்கிற பாவம் சாத்தானால வஞ்சிக்கப்படுவதோடு இணைந்து வருகிறதை இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்ப நானும் நீங்களும் அது சின்ன சத்தியமா இருக்கலாம், ஒருவேளை எல்லாருமே சாதாரணமா அந்த மாதிரி செய்வதா இருக்கலாம். ஆனா நான் அதுல போகும்போது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன? நான் சாத்தானால வஞ்சிக்கப்படுவதற்கு என் லைஃப்ல நான் இடம் கொடுக்கிறேன், ஏமாற்றப்படுகிறேன், இறுதி மோசமாய் போய் விடுகிறதுன்னு வாசிக்கிறோம். மூன்றாவதாக இந்த கீழ்ப்படியாமைங்கிற பாவம் கொண்டு வரக்கூடிய விளைவுகள் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவன் வரும்போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 22, 23, 24 வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் ஆண்டவர் வைத்தார். பாருங்க, பாவம் அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். அதாவது ஆண்டுடைய இருதயம் என்னன்னாங்க, அத்தனையும் கிரியேட் பண்ணார், அத்தனையும் உருவாக்கினார். ஏன் உருவாக்கினார்னா கடைசியில
தன்னுடைய மணவாளனுக்கு, தன்னுடைய மகனுக்கேற்ற மணவாட்டியாய் மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்காக தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். சகலத்தையும் சிருஷ்டித்து முடித்து கடைசியாய் கர்த்தர் உருவாக்கினது ஆதாம் ஏவாளை தான். அதாவது எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டார். ரெடி பண்ணிட்டு ஃபைனலா அவனை உருவாக்கி அவனுடைய ஃபர்ஸ்ட் டேவே என்ன? சப்பத் நாள், ஓய்வு நாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சகலத்தையும் உருவாக்குகிறாரு, கடைசி அவனை சிருஷ்டிக்கிறாரு, அவனுக்கு ஓய்வை கர்த்தர் கொடுக்கு. இதுதான் தேவனுடைய திட்டம். அவ்வளோ பிளான் பண்ணி, அவ்வளோ திட்டம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு. ஆனா இப்ப பாவத்துக்குள்ள போகும்போது தேவனுடைய கோபம் அவன் மேல வருகிறது. எந்த ஏதேன் தோட்டத்தை அவனுக்காக சிருஷ்டித்தாரோ அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் தூர விலக்குகிற, துரத்தி விடுகிறார் என்று வாசிக்கிறோம். உள்ள நுழையாதபடி தேவனுடைய கோபத்தின் விளைவாய் அங்க கேருபீன்களை வைக்கிற, சுத்தி கொண்டே இருக்கிற சுடரொளி பட்டயத்தை அங்க வைக்கிற, யாரும் உள்ள நுழைய முடியாது, திரும்பி வர முடியாது என்று சொல்லி தேவ கோபம் வருகிறத வாசிக்கிறோம். பாவம், கீழ்ப்படியாமைங்கிற பாவம் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது. கீழ்ப்படியாமைங்கிற பாவம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறது. கீழ்ப்படியாமைங்கிற பாவம் தேவனுடைய கோபத்துக்கு என்னை உங்களையும் உள்ளாக்கி விடுகிறது என்று சொல்லி வாசிக்கும். அதனால சிம்பிளா எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. இது சின்ன சத்தியம் தானே, சின்ன காரியம் தானே, இல்ல சின்னது பெரிதென்றெல்லாம் இல்ல. கீழ்ப்படியாமே பாவத்தா கர்த்தர் பார்க்க, அது பாவமா தான் பார்க்கிறார். ஏசப்பா சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்களை எனக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறதுன்னு வாசிக்கிறோம். இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இதே சத்தியத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். அந்த கனெக்ஷன் அங்க பார்க்க முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதுடைய 3வது வசனம், எபிஷியன்ஸ் 2:3 வாசிக்கலாம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்தவர்கள் கீழ்ப்படியாமைங்கிற பாவம் வந்த போது எபேசியர் நிருபத்தில் சபைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க கோபாக்கினியின் பிள்ளைகளாய் நீங்க மாறிட்டீங்க. ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டியவங்க, அவருடைய குமாரனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் கோபாக்கினின் பிள்ளைகளா மாறிட்டாங்க. இப்ப கீழ்ப்படியாமே அசால்ட்டானம் எடுத்துக்கொள்ளாம, ஆண்டவரே உங்க கோபத்துக்கு பாத்திரமாய் மாறி விடுகிறோமே. அதனால தாங்க ஏசப்பா இந்த பூமியில பிறக்கும்போது தூதர்கள் ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், அப்புறம் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கோபத்தில் இருந்துச்சு மனுஷன் மேல. ஆனா ஏசாமி பூமிக்கு வந்து பரிகாரமா தன்னை ஒப்பு கொடுக்க வந்ததுனால இன்னும் கோபப்படணும்னு அவசியம் இல்லை. கோபத்துக்கு பரிகாரமாய் இயேசு வந்துட்டாரு. இந்த மனுஷர் மேல் பிரியம் உண்டாகிறது என்று சொல்லி சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். 4வதாகங்க என்ன நடந்துச்சுன்னு வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துடைய முக்கியமான சத்தியம் என்ன? மனுஷன் ஆண்டருக்கு விரோதமா பாவம் செஞ்சான், மனுஷன் கர்த்தரை விட்டு பிரிச்சுட்டான். 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல முக்கியமான சத்தியம் என்ன? மனுஷன் ஆண்டவர் விட்டு பிரிந்ததுனால விளைவு என்ன? அவங்களுக்குள்ள உறவு பிரிஞ்சு போச்சு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2 குமாரர், பெரியவர் பேரு காயேன், 2வது பேரு ஆபேல். இந்த 2 பேருக்குள்ள பிரிவினை உண்டாகிறது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருகிறது. காயேன் ஆபேலை கொலை செய்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல தேவனோடு உறவு பிரிக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்துல மனுஷனோடு உறவு பிரிக்கப்படுகிறது. அப்போ நான் கீழ்ப்படியாமைங்கிற பாவம் செய்யும் போதுங்க, ஒன்று ஆண்டவரை விட்டு பிரிக்கிறேன், 2வதாக பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கிறேன், 3வது தேவ கோபத்தின் பிள்ளையாய் நான் மாறுகிறேன், 4வதாக மனுஷரோடு உறவு பிரிக்கப்படுகிறது. ஒரு கீழ்ப்படியாமைங்கிற பாவத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள தேவ அன்பு நிலைத்திருக்கவே முடியாது. என்னால குடும்பத்துல என்னால பிரிவினை வருகிறது, சபையில என்னால பிரிவினை வருகிறது, சமுதாயத்துல என்னால பிரிவினை வர ஆரம்பிக்கிறது. கீழ்ப்படியாமைங்கிற பாவம் பிசாசுக்கு இடம் கொடுத்துறோம். இப்ப பிசாசு இருக்கிறதுல அன்பு இருக்க முடியாது, இணக்கம் இருக்க முடியாது, ஒற்றுமை இருக்க முடியாது, பிரிவினை தானே இருக்கிறது. அப்போ பாவத்துடைய விளைவு என்ன? மனுஷனுக்குள்ள பகை வர ஆரம்பிக்கிறது, அன்பு இல்லாம போய் விடுகிறது. இது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்க முடியும். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2, 14, 15 and 16. அதாவது இந்த அக்கிரமம், இந்த பாவம், இந்த கீழ்ப்படியாமை, பிசாசுக்கு இடம் கொடுத்தல் என்ன செய்கிறது என்று அந்த இடத்துல சொல்றாரு. 14, 15, 16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே
இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதாவது ஏசப்பா சிலுவைக்கு போனது எதுக்காக சொல்றாரு? இருதிறத்தாராய் இருந்தாங்க, சமாதானம் இல்லாம இருந்தாங்க, பிரிஞ்சு இருந்தாங்க, ஒப்புரவாகாம இருந்தாங்க. ஆண்டவர் வந்தாரு, இருதிறத்தாரை ஒன்றாக்கினார், பகையை நீக்கினார், சமாதானத்தை உண்டாக்கினார். அப்போ ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால அப்ப பிரிவினை அந்த இடத்துல இருந்துச்சு, அந்த இடத்துல சண்டை இருந்துச்சு, அந்த இடத்துல சமாதானம் இருந்துல, அங்க ஒப்புரவாகுதல் இருக்கவில்லை, ரெண்டு பார்ட்டியா இருந்தாங்க. அப்ப பாவத்தின் விளைவு என்ன பாருங்க. நான் கான்சியஸாவோ கான்சியஸ் இல்லாமையோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது என் குடும்பத்துல பிரிவினைக்கு நான் காரணமாய் விடுகிறேன். அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, அந்த வீட்டில் இருக்கவே இஷ்டம் இல்லாமல் போய்விடும். நம்ம மற்றவங்க மேலே பழி போடுவோம். என் கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, ஊழியக்காரன் சரியில்லை, விசுவாசி சரியில்லை. அது அல்ல காரணம். தனிப்பட்ட நபராக நான் தான் காரணம். நான் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன், தேவனை விட்டு பிரிஞ்சுட்டேன், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன், தேவ கோபம் மேலே வந்துச்சு. அதனால நடந்தது என்ன? நான் சகோதர அன்பு இல்லாமல் போயிடுச்சு. தேவனோடு இருக்க உறவு எப்போ நீங்குகிறதோ, கோபத்துக்கு பாத்திரனாய் மாறுகிறேனோ, தேவ அன்பு இல்லாமல் போகிறதோ, அப்ப சகோதர அன்பு இல்லாம போகிறது. இது ஒரு பெரிய விளைவை நம்ம வாசிக்கிறோம். இப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரலாங்க. இந்த கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தினால இவ்வளவு விளைவுகள் வருகிறத வாசிக்கிறோம். நீங்க அந்த இடத்துல கவனிப்பீங்கன்னா, ஆதாம் ஏவாள் ஆசையா ஓடி வர்றவங்க பயந்து போய் என்ன செய்யறாங்க? ஒளிந்து கொள்ளுகிறாங்க, தேவனை விட்டு பிரிகிறாங்க, மரத்துக்கு பின்னால போய் ஒளிந்து கொள்ளுகிறாங்க. ஆசையாய் வர்றவங்க இப்ப ஒளிந்து கொள்ளுகிறாங்க. ஆண்டவர் தேட வேண்டிய கட்டாயம் ஆகி விடுகிறது. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பிரச்சனை எப்படி சரிபடுத்தலாம்? ஏன் ஒளிந்து கொள்ளுகிறாங்க? நிர்வாணியாய் மாறிட்டு. அப்ப இவங்க தாங்களா ஒரு வழியை உண்டாக்கு. என்ன வழியை உண்டாக்குகிறாங்க? அத்தி இலைய வச்சு என்ன செய்யறாங்க? ட்ரெஸ்ஸை தைக்கிறாங்க. அப்படிதானே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். தங்கள் நிர்வாணத்தை மூடுவதற்கு அத்தி இலை நல்ல பெருசா இருக்குதாட்டிருக்கு, அதை வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சு கொள்ளுகிறாங்க. அந்த ட்ரெஸ் எவ்வளவு நாள் நிற்கும், எவ்வளவு நேரம் நிற்கும், அதோடைய அந்த பசை, அந்த ஈரத்தன்மை போகும்போது அதை வடவடன் ஆய்விடுகிறது, அது பிரயோஜனம் இல்லாம போய் விடுகிறது. ஒரு நாளைக்கு எத்தனையோ ட்ரெஸ் தைக்க வேண்டியதா ஆயிரும். அவங்க பிரயாசம் பிரயோஜனப்படவே இல்லை. இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாங்க பாவத்திலிருந்து வெளி வருவதற்கு என்னுடைய எந்த கிரியையும் பயன்படாது. அத்தி இலை எத்தனை தைத்து கொண்டே இருக்க முடியும்? வாழ்நாள் முழுசு தைச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். முடிவுமா அந்த நிர்வாணம் மாறவே மாறாது. அசிங்கம் தெரிந்து கொண்டுதான் இருக்கும், பாவத்தின் விளைவுகள் அறிந்து கொண்டுதான் இருப்போம், அனுபவித்துக் கொண்டுதான் இருப்போம். அப்போ என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இந்த கீழ்ப்படியாமைங்கிற பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு, தேவ கோபம் நீங்கி தேவ பிரியம் மேல வருவதற்கு, சத்ருவின் கையிலிருந்து விடுதலை ஆவதற்கு, தேவனோட உறவுக்குள்ள வருவதற்கு, மனுஷனோட உறவுக்குள்ள வருவதற்கு நான் செய்கிற எந்த கிரியையும் பத்தவே பத்தாது. என் கிரியையினால பிரயோஜனம் இல்லவே இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல இந்த சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9வது வசனமும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. தெளிவா எபேசியர் நிருபத்துல வாசிக்கிறோம், இது கிரியைகளினால் உண்டானது. யாருடைய கிரியை? நம்முடைய கிரியை. நான் ஏதோ காணிக்க கொடுக்கிறேன், நான் தீர்மானம் பண்றேன், நான் அழுகிறேன், நான் உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறேன், நான் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போறேன், இந்த மாதிரி உபவாசம் பண்ணுகிறேன், என்னுடைய கிரியை என் ரட்சிப்புக்கு உதவி செய்யவே செய்யாது. என்னுடைய எந்த கிரியும் நடக்கவே நடக்காது. இந்த சத்தியத்தை எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலும் ஆதியாகமம் 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கடைசியா இதுக்கு என்ன வழி என்று சொல்லி கேட்டா அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் இதுக்கு ஒரு வழி உண்டாக்குகிற முதல் முறையா தேசத்துல ஆண்டவர் சிருஷ்டித்த பூமியில ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இடத்துல அடிச்சிருக்கிறாரு, அதனுடைய தோலை எடுத்திருக்கிறாரு. அந்த தோலை வச்சு ஆதாம் ஏவாளுக்கு சட்டை ஆண்டவர் தைத்து கொடுக்கிறார். பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் எப்படி உண்டாக்குகிறாரு? ஒரு ஆடு பலி செலுத்தப்படுகிறது, அவமானம் நீங்குகிறது, அந்த நிர்வாணம் நீங்குகிறது, வெட்கம் நீங்குகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாடுல வரும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வரும்போது ஏசப்பாவுடைய ரத்தத்தினால, அந்த வசனம் மட்டும் நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 2 verse 13.
முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம் ஆனீர்கள். நம்முடைய கிரியை நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறது இல்ல, ஏசப்பா சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தினால் எனக்கு உங்களுக்கும் மீட்பு உண்டாகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? கீழ்ப்படியாமை என்பது ஒரு பாவம். அந்த கீழ்ப்படியாமைங்கிற முக்கியமான, அதான் ஃபர்ஸ்ட் பாவம், ஆதாம் ஏவாள் செய்த பாவம். பாவம் பூமியில நுழைஞ்சதுன்னு அர்த்தம், கீழ்ப்படியாமை மூலமா வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமைங்கிற பாவம் தேவனை விட்டு என்னை பிரிக்கிறது. கீழ்ப்படியாமைங்கிற ஒரு பாவம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. கீழ்ப்படியாமைங்கிற பாவம் தேவ கோபத்துக்கு என்னை உள்ளாக்குகிறதுன்னு வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமைங்கிற பாவம் மனுஷனை விட்டு நம்ம பிரிக்கிறது. இதுக்கு நம்மளால ஒண்ணு செய்ய முடிகிறது, நம்ம செஞ்சு பார்க்கிறோம், அத்தி இலை போலதான் பிரயோஜனமற்று போகிறது. அதுக்கு ஏசப்பாவே பலியாய் செய்தார், இது கிருபையாய் செய்தார். தகுதியே இல்ல, ஏசப்பா தூக்கி எரிஞ்சிருக்கலாம் ஆதாம் ஏவாள, இன்னொரு மனுஷன் ஆண்டவர் சிருஷ்டித்து இருக்கலாமே, ஆண்டவர் அதை செய்யல. மறுபடியும் ஒரு விசை கிருபையாய் அவனுக்கு ஆடை பலி செலுத்தி அந்த ரத்தத்தினால அவனுக்கு ஒரு மீட்பை அந்த இடத்துல உண்டாக்கினார். ஏசப்பா எனக்கும் உங்களுக்கும் சிலுவையில ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை உண்டாக்கினார். ரத்தத்தை சார்ந்து வாழும்போது அந்த ரத்தத்தினால எனக்கு மீட்பு உண்டாகிறது. மறுபடியும் ஆண்டவரோடு நமக்கு உறவு வருகிறது. நம்ம சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மையானா இதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஒரு ரட்சிப்பு இல்லைன்னா நல்லா புரிந்து கொள்வோம், சுய பலத்தினால நம்ம மாறவே முடியாது. தேவ கோபத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியாது. சகோதர அன்புக்குள்ள நம்ம வரவே முடியாது. பிசாசிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. அந்த நித்திய பிரிவுங்கிற மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லவே இல்லை. நம்ம சுயபலத்தினால முடியாது. ஏசப்பா சிலுவையில செய்து முடித்த அந்த காரியத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போதுதான் மறுபடியும் பிரிந்த உறவுகள் சரியாகிறது, பிசாசுக்கு இடமில்லாமல் போகிறது, தேவ கோபம் நீங்கி தேவ பிரியம் நம்ம மேல வருகிறது. நம்ம அதை அனுபவிக்கணும். இதை பெற்றுக்கொண்ட நம்ம இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களா மாறணும். சேர்ந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே இன்னைக்கு காலையில உடைய வேத வசனம் எவ்வளோ அழகா ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆதியாகமத்தில் அந்த திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம், அது அப்படியே புதிய ஏற்பாடில் நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஏசப்பா உடைய அன்புக்காக உமக்கு நன்றி. பழைய ஏற்பாடில் ஒரு நிழலாட்டமாய் இருந்தது, புதிய ஏற்பாடில் கிறிஸ்துவுக்குள்ள அது நிஜமாய் அது உண்மையான ஒரு பொருளாய் மாறினதை நாங்கள் பார்க்கிறோம். ஏசப்பா இந்த பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தில் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிற ரகசியங்களுக்காக நன்றி அப்பா. எங்களை இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு பிசாசுக்கு எங்கள் லைஃப்ல உரிமை இருக்குன்னா அதுக்கு காரணம் சுவாமி, நாங்கள் எங்கேயோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நாங்கள் நடந்திருக்கிறோம், அல்லது நாங்கள் எங்க சுய நீதியை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம், தவறு செஞ்சிட்டோம். உங்க கூட ஓடி வராம ஆண்டவரே அன்னைக்கு யூதா செய்தது போல தேவரீர் அவனா போய் அந்த பிரதான ஆசாரியரை சந்திச்சு காசை போய் கொடுத்து காசை கொண்டு தேவாலயத்துல தூக்கி வீசி தன்னையே மாய்த்து கொண்டது போல நாங்களே ஏதோ ஒன்று செஞ்சு பார்க்கிறோம். ஆண்டவரே நான் வசனம் தெளிவாய் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எங்க கிரியையினால ஆண்டவரே நாங்க எதுவுமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி அதுக்காக நீங்க எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு காலையில கூட ஒருவேளை குற்ற உணர்வுகள் எங்களுக்குள்ள இருக்கும்னா, ஐயா நாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம் ஐயா, எங்க ஜெப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, எங்க குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, தேவ தனங்கள் மத்தியில எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை, நான் தனித்தனியா இருக்கிறேன், பேசவே எனக்கு இஷ்டம் வர மாட்டேங்குது, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட முடிய மாட்டேங்குது, குடும்பத்துல இணைஞ்சிருக்க என்னால முடிய மாட்டேங்குது, தனித்தனியா தான் நான் போக விருப்பப்படுகிறேன். இதெல்லாம் நாங்க இன்னைக்கு உணர்த்தப்படுவோம்னா இதுக்கெல்லாம் காரணம் நாங்க பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம், கீழ்ப்படியாம எங்களுக்குள்ள வந்திருக்கிறது, தேவ கோபத்துக்கு நாங்க உள்ளா இருக்கிறோம். இன்னைக்கு சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம். ஏசப்பா அடிக்கப்பட்ட நாட்டுக்குட்டியானவரின் ரத்தம் தூரமாய் இருந்த எங்களை உம்மோடு எங்களை சமீபமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். பிரிவினைக்குள் இருந்த எங்களை ஒன்றுபடுத்துவதற்காக நன்றி. இணைஞ்சவர்களா தேவனுடைய ஆலயமா நாங்க மறுபடியும் கட்டப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு காலையில கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையில நாங்களும் நிலைச்சு நிற்கவும், நாங்க மற்றவர்கள் இந்த சத்தியத்துக்குள்ள சுவிசேஷம் சொல்லி கொண்டு வரவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.